அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை இன்னொருத்தவங்க பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? அவரோட லைஃப் அவங்க ஒய்ஃப் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அவர்கிட்ட? இல்ல அது அவங்க 2 பேரோட பர்சனல். அத பத்தி நீங்க பேசுனதே ஃபர்ஸ்ட் தப்பு. வெரி வெரி வொர்ஸ்ட். பூர்ணிமா சொல்றாங்க, என்ன வந்து எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு கசக்கி போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே விஷ்ணு இததான் பண்ணிட்டு இருந்தாருன்றது பூர்ணிமாக்கு தெரியும். அகைன் அண்ட் அகைன் பூர்ணிமா ஏன் போய் விஷ்ணு கிட்ட பேசணும்? டின்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் மணி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. இந்த பையா மிஸ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, பூர்ணிமா வந்துட்டு அப்பப்போ ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்பப்போ அப்பப்போ சொல்ல முடியாது. வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே அப்படித்தானான்ற மாதிரி பவ்யமா உட்காந்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஆனா நிஜமாவே அவங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. விசித்ரா மேம்காக பேசுனது. நமக்கு வந்து எபிசோட்ல கொஞ்சம் மேம்காக பேசுனதா? நம்ம தினேஷ்காக பேசுனது நல்லா இருந்துச்சு. விசித்ரா மேம் எபிசோட்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருந்தாங்க. லைவ் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. லைவ்ல என்னெல்லாம் நடந்துச்சு? லைவ்ல வந்து ஆக்சுவலா நானே பாதி லைவ் பார்க்கல. நான் வந்து அந்த ஒரு இல்ல அந்த ஒரு கிளிப்பிங் வந்தது, அதை நான் பார்த்தேன். அந்த எபிசோட்லயுமே வந்து பார்த்தேன் அத. என்னன்னா விசித்ரா மேடம் பேசினது தப்பு அப்படின்ட்டு பூர்ணிமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேசினது தப்பு தான். அவங்களே அதை சொல்றாங்க. அது தப்பு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் நீங்க அப்படி பேசினது தப்புன்னு சொல்லும்போது, அதாவது விசித்ரா மேடம் தப்புன்னு ஒத்துக்கல. நான் பேசினேன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா, விசித்ரா மேடம் அந்த மாதிரி பேசினது தப்பு தானே அப்படின்ட்டு தான் மாயா கிட்ட அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. மாயா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாயாவும் விசித்ரா மேடமும் ஒரே கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப பூர்ணிமா டிஃப்ரெண்டா தெரியுறாங்க பாருங்க. தனியா தெரியுறாங்க பூர்ணிமா வந்து. அவங்க கரெக்டா அவங்களுடைய பாயிண்ட், நான் என்ன பாயிண்ட் சொல்லி பேசினனோ சாட்டர்டே சண்டே ரிவ்யூல அதே பாயிண்ட பூர்ணிமா வச்சாங்க நேத்து. அதாவது அவங்க ஃபேமிலிய சம்பந்தப்பட்டு தினேஷ் பேசியிருந்தா விசித்ரா மேடம் எப்படி சும்மா இருப்பாங்க? நான் அதை வந்து அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து விசித்ரா மேடம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதுலயே கிளியரா தெரிஞ்சிச்சு அவங்க வந்து எந்த ஒரு கமசா சொன்னதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு மாத்திக்கல, ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பூர்ணிமா கிட்ட, தினேஷ்க்கு லைஃப் முடிஞ்சிச்சு, எனக்கு முடியல. என்ன அவருக்கு என்ன லைஃப் முடிஞ்சிச்சு? அவருக்கு அவரோட லைஃப் அவங்க ஒய்ஃப் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அவர்கிட்ட? இல்ல அது அவங்க 2 பேரோட பர்சனல். அத பத்தி நீங்க பேசுனதே ஃபர்ஸ்ட் தப்பு. அவரோட லைஃப் முடிஞ்சிச்சு நீங்க எப்படி சொல்வீங்க? அது எவ்வளவு பெரிய தப்பு. இதே மாதிரி உங்க ஃபேமிலில யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பேசிடுறோம், அமைதியா இருப்பாங்களா உங்க ஃபேமிலி? இல்ல விசித்ரா மேடம் தான் அமைதியா இருப்பாங்களா வெளியில வந்து? இது வெரி வெரி வொர்ஸ்ட். நிஜமாவே சொல்றேன். நான் தான் சொல்றேன், அவங்க பாதை மாறி வேற வழியா போயிட்டாங்க. அது திருப்பி வரக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல, அவங்க மைண்டும் இல்ல. இந்த மாதிரி பேசினா அது வந்து இன்னும் வந்து அந்த சப்போஸ் அவங்க செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா கூட இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இவன் உள்ள பண்றானா அப்படின்றதுக்காகவே இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னால்தான் போவாங்க. அது அவங்களுக்கே. ஆனா கரெக்டா சொன்னாங்க பூர்ணிமா வந்து, இதே உங்க ஃபேமிலி சொல்லிதான் அப்போ அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்கல்ல, அவனுக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு எனக்கு முடியல அப்படின்ட்டு, தினேஷ்க்கு லைஃப் முடிஞ்சிருச்சு, அது எப்படி நீங்க சொல்வீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தமா அப்போ? மத்தவங்க அன்னைக்கு ரியலைஸ் பண்ணி அவங்க சாரி கூட கேட்கல. எனக்கு அதுதான் ஏன்னு தெரியல. அப்போ அவங்க பேசுனது எல்லாமே கரெக்டா? இப்ப நீங்க இந்த விஷயம் சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது. இப்போ வந்து விசித்ரா மேம் தினேஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றாங்கிறது தெளிவாவே தெரியுது. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப் வரல எடுத்து பேசுறாங்க. இத பர்சனல் லைஃப் அவங்க பேசுனதுனால நம்ம இத பேசுறோம். இப்போ அவங்களோட வைஃப் சப்போஸ் இத பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை இன்னொருத்தவங்க பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது புடிச்ச பர்சன் அப்படின்றதோட அவங்க வந்து எத்தனை இயர்ஸ் ஆகுதுன்னு தெரியல மேரேஜ் ஆகி. பட் அவர் கூட 8 இயர்ஸ் அவர் கூட இருந்திருக்காங்க. சோ 8 இயர்ஸா தினேஷ பத்தி தெரியாதது இப்ப தெரிய போறது இல்ல. அது இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன இஷ்யூன்றது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா அவங்களுடைய பெத்தவங்களுக்கு கூட அது தெரியாது. ஆனா அதை எடுத்துட்டு வந்து இவங்க பேசுறதுனால அவங்க மனசு மாறுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா தினேஷ் உள்ள இருந்து அவங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டே இருந்தாலும் அவங்களோட ரச்சிதாவோட ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி தான் இருந்தது. தினேஷ்க்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க விசித்ரா மேடம்காக ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, போட்டோ போட்டு. சோ அவங்க விசித்ரா சப்போர்ட்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவங்க சைலண்டா இருக்காங்களா இல்ல ஏதாவது ரியாக்ட் வயலண்ட் பண்றாங்க. ஆக போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மாயா அண்ட் பூர்ணிமா வந்து ஸ்டார்டிங்ல தினேஷ் வந்த புதுசுல வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூவை எடுத்து அவரை சென்டிமெண்டா ஃபூல் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ம். அத பத்தி டிஸ்கஸும் பண்ணாங்க பெட்ரூம்ல. ஆனா ம். அத வந்து அவங்க என்ன சொல்றது? பெருசா பண்ணல. ஆமா. ம். பெருசா அத வந்து அவங்க பண்ணவே இல்ல. பர்சனல் ம். லைஃப் பத்தி கண்டிப்பா, எடுக்கவே இல்ல. கண்டிப்பா. ம். ஒருவேளை அவங்க 2 பேரும் திருப்பி டிஸ்கஸ் பண்ணி வேணான்ற டிசிஷன் வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க 2 பேரும் ஒப்பிடும்போது நம்ம வந்து மாயா அண்ட் பூர்ணிமாவே வந்துட்டு ஓகே பெஸ்ட்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆமா. அதுதான் இறங்கிட்டாங்க நானும் விசித்ரா. சொல்றேன். ம். அவ்ளோ வொர்ஸ்ட்டா பண்றாங்க இப்ப இந்த ம். 2 வீக்ஸா அவங்க. ஆனா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாங்க ரட்சிதா வந்து. ம். பட் விசித்ரா மேடம் இப்படி பேசினதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணல. அது ம். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல வந்து திரும்பி வந்துராதமா அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து அவங்க வந்து ரச்சிதாக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. ஒருவேளை அவங்க அத வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களா? அப்படின்றது தெரியல. தெரியல. பாசிட்டிவா அவங்க எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்படி ஒரு ஒரு ஹியூமன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நெறைய இருக்கும் இல்லையா? அவங்கள வந்து இப்படி டார்கெட் பண்ணது, அவங்க வந்து அத அனலைஸ் பண்ணி தானே ஆகணும். ரச்சிதா மேமையும் சொல்றேன். ஒரு தவறு தானே. அந்த இடத்துல வந்து தினேஷ தவிர வேற யாரு இருந்து விசித்ரா மேம் இப்படி பேசினாலுமே அது தவறு தானே. ஆமா. அதுக்கு அவங்க என்ன தவறுதான். ரியாக்ட் அது பண்றாங்க? கண்டிப்பா தவறுதான். ம். அதாவது இதே விஷயத்த மாயா பண்ணியிருந்தாலும் தப்புதான். ம். ஆனா, இதே விஷயத்த மாயாவோ, இல்ல பூர்ணிமாவோ பண்ணியிருந்தா, அதுக்கு ரட்சிதா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா, ஓகே. நார்மலா ஒரு பெட்ரூம் கான்வர்சேஷன் அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அதுல இவங்க பேர் வரும்போதே, வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ம். சோ, அது மாரி இதுவும் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா, இதுவரைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ணலையே! ம். ஏன்னா, இந்த இஷ்யூ வந்து சாட்டர்டே நடந்துச்சு. ம். ஆனா, சண்டே வந்து சார் வந்து கேட்டாரு. அதாவது ஃப்ரைடே எபிசோட்ல நடந்துச்சு. சாட்டர்டே கேட்கல. சண்டே கேட்டாரு. சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும், இப்ப 2 டேஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணலையே! சோ, ஒருவேளை எதுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாவும் சொல்ல வேண்டாம், நெகட்டிவாவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்களோ என்னவோ தெரியல. அப்ப நீங்க மாயா, பூர்ணிமாக்கும் ரியாக்ட் பண்ணாமயே இருந்திருக்கலாம்ல. ம். எனக்கு என்னன்னா, சரி மாயாவ தான் சேவ் பண்றீங்க. ஓகே. ம். விஜய் ஏன் சேவ் பண்ணணும்? எனக்கு புரியவே இல்ல. விஜய் எதுக்காக சேவ் பண்ணணும்ன்ட்டு. விஜய் ஜெயிக்க போறதில்லன்றது சேனலுக்கு தெரியும். ம். விஜய்க்கு விளையாட்டு இல்லன்றதும் சேனலுக்கு தெரியும். அவர விளையாடவே வச்சு என்ன இல்லன்றதும் பண்ண ஃபேன்ஸ்க்கு போறாங்கன்னு தான் தெரியும். எனக்கு தெரியல. ம். ஏதோ ஒரு லவ் கன்டென்ட் குடுக்குறாருப்பா, அதுக்காக இருக்கட்டும் அப்டின்னா கூட, சரி ஓகே அப்டின்னு ஆமாங்க. பார்க்கலாம். அந்த லவ் அதுவும் அங்க கன்டென்ட் என்ன? கிடையாது. இல்ல இந்த லவ் கன்டென்ட் வந்து எனக்கும் ரொம்ப நாளா புரியாமலே போயிட்டு இருக்கு. அ திடீர்னு போய் அடிச்சுக்கிறாங்க. அவங்க நிஜமா எந்த கான்செப்ட்ல அங்க உள்ள பண்றாங்க எனக்கும் தெரியல. யாரு? விஜயா? விஜய். விஜய் வந்து ஆக்சுவலா இத கிளியர் பண்ணணும்னு நான் நெனச்சேன். அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜயும், ம். அர்ச்சனாவும் ஏதோ ஒரு ரூட்ல போறாங்க. அவங்கள தான் ட்ரோல் பண்ணிட்டு லவ்விங் ரூட்ல இருக்காங்க. போறாங்கன்னு ம். நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா, விஜய வந்து அவங்க ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. ம். ஆமா. பிரதர் எல்லாருமே அப்டின்ற அப்படிதான் மாரி தான் கூப்பிடுறாங்க. ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. ம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, விஜய்க்கு ஓட் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ம். அது நெறைய மீம்ஸ்லலாம் வந்து வந்துச்சு. விஜய் நாமினேட் ஆமா. ஆயிருக்கும்போது. ம். தயவு செஞ்சு விஜய்க்கு வந்து அர்ச்சனா ஆர்மில இருந்து யாரும் ஓட்டு போடாதீங்க. நீங்க 2 பேரும் அவங்க லவ்வர்ஸ்ன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது அப்டிங்கிற மாரி. ம். ஏன்னா நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு 2 பேருக்குமே. அண்ட் ம். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாரி தான் அவங்க பழகிக்கிறாங்களே தவிர்த்து, டான்ஸ்ல எல்லாம் பேரா தான் ஆட செய்வாங்க. கண்டிப்பா. டான்ஸ்ல பேரா ஆடுறத வச்சு அழகா இருக்காங்கன்னு நெனச்சு, ஒரு அதுக்குன்னு ஒரு லவ் பேஜே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். 2, 3 லவ் ஆமாங்க. கொஞ்ச பேஜஸ்லாம் நாள் இருக்கு எனக்குமே அவங்களுக்கு. அந்த டவுட் இருந்துச்சு. அர்ச்சனா இவங்க விஜய், லவ்வா விஜய் இல்ல வேற அர்ச்சனா அப்படிங்கிற மாரி பேஜ்லாம் இருக்கு. ம். பட் இப்ப மணி ரவீனா, ஐஷு நிக்சன்றது வேற. அவங்க மாரி வேற மாரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சாங்க. அதே மாரி ம். தான். இது வந்து சுத்தமா டோட்டலா வேற மாரி இருக்கு. ம். நம்ம உள்ள பாக்குறது வேற, வெளியில வர நடக்கிறது வேற. பேஜஸ் வேற. ம். சோ அது ஒரு பக்கம் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவர் லவ் கன்டென்ட் குடுக்குற மாரி இருந்தா கூட அவர் உள்ள வச்சுக்கலாம். ம். இல்லன்னும்போது எதுக்கு அவர காப்பாத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீக் நியாயமா அவர் தான் போயிருக்கணும். ஆமா. பட் ரவீனா போயிட்டாங்க. சரி இந்த வீக் அவர் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் யாரு வந்துட்டு எவிக்ட் ஆவா? இந்த வாரம் வந்து கமல் சாருக்கு 3 முட்டை தேவைப்படுது. அதனால வந்து இந்த வாரம் 3 முட்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 முட்டைகள் யாராரு? 3 முட்டை எக்ஸாக்ட்டா என்னால சொல்ல முடியல. ஏன்னா, ம். இப்ப எல்லாருமே நான் எடுக்கலாமா? நீ எடுக்கலாமா? அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஆமா. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நம்ம பார்த்தாச்சு. ம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பணப்பெட்டிய வச்சுட்டாங்க. ஆமா. 1,00,000 ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ம். ஆ தினேஷ் கிட்ட வந்து யாரோ கேட்குறாங்க. மாயாவா? பூர்ணிமாவா? யார் சம்திங் தெரியல. அர்ச்சனாவான்ட்டு. "என்ன ப்ரோ எடுக்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ம். அவரு சொல்றாரு, பக்கத்துல இன்னொரு 0 இருந்தா எடுப்பேன். அதாவது 10,00,000 இருந்தா எடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தினேஷ் இருக்காரு. ம். அண்ட் மணியுமே வந்து என் எடுக்கலாமா? மைண்ட் அப்ப வேணாமா? எப்படி இருக்கோ ம். அதுக்கேத்த மாரி அப்படின்னுட்டாரு. ம். அப்புறம் விசித்ரா மேடம் வந்து சொல்றாங்க சில பேர் விசித்ரா மேடம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ம். மேபி அவங்க நான் நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கேன்னு
அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா ம். அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். பட் நான் சொன்ன மாதிரி பக்கா பிளானோட இருக்க மாயா தான் வந்து ரொம்ப தீவிரமா நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நான் டைட்டில் வின் பண்ண மாட்டேன். அது எனக்கு கிளியரா தெரியும். ம். ஒண்ணு அர்ச்சனாக்கோ இல்ல விஷ்ணுக்கு போகும். ம். அப்ப விசித்ரா மேடம் கேக்குறாங்க, விஷ்ணுக்கு போவோம் நீ எப்படி சொல்லுவ? அவன் வந்து ஜஸ்ட் ஃபைனலுக்கு என்டர் டிக்கெட் டு ஆயிருக்கான். ஃபினாலே தான் வாங்கியிருக்கான். ம். அவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் இருக்கும் வெளியில அவன் ம். பண்ண விஷயங்களுக்கு. ம். அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு வராது. ம். அர்ச்சனாக்கு போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. ம். அதனால எனக்கு வராதுன்னும் போது, ம். வர இந்த காசையும் நான் ஏன் விடணும்? இத எடுத்துட்டு போய் நான் என் சொசைட்டிக்கு வந்து நான் செலவு பண்ணுவேன். ம். நான் அவங்கள நல்லா இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. நான் இததான் நான் நெனச்சேன். ம். மாயா இததான் சொல்லுவாங்க. அததான் பண்ணுவாங்கன்னு. சோ மாயாவோட தாட் வந்து 20 லேக்ஸ் வரைக்கும் போச்சுன்னா நான் எடுத்துருவேன்ற மாரி. ம். அண்ட் 20 வைக்க மாட்டாங்கன்ற தெரிஞ்சாலும் நான் ஒரு 10 லேக்ஸ் வந்தாலும் நான் எடுத்துருவேன். ஓகே. இப்ப மாயா வந்துட்டு நான் சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சொசைட்டிங்கிற வேர்ட் வந்துட்டு அவங்க வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இல்ல நிஜமாவே அவங்க சொசைட்டிக்கு செய்யணும்னு இல்ல. நினைக்கிறாங்களா? அவங்க நிஜமாவே செய்யணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா, ம். அதுக்காக தான் வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்ல அந்த ரேங்கிங் டாஸ்க்ல கூட வந்து பிரதீப் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ம். எனக்கு இத குடுத்தேன்னா, நான் வந்து உனக்கு 50 லேக்ஸ் குடுத்துருவேன். ம். தென் அத நம்ம வெளியில போய் நம்ம அத பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி. என் சொசைட்டிக்கு நான் செய்யணும், என் சொசைட்டிக்கு நான் செய்யணும்ன்ட்டு. அந்த மாரி நெறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து மாயா பண்ணியிருக்காங்க வெளியில. ம். சோ, அது வந்து இப்ப தான் ஒண்ணு ஒண்ணா தெரியுது. இப்ப அவங்க சொசைட்டிக்கு செய்யணும் அப்படின்னும்போது, சில பேர் அங்க அவங்க இப்ப மாயாவோட ஃப்ரெண்டா இருக்க விசித்ரா மேடம், அப்புறம் பூர்ணிமா, ம். அர்ச்சனா இவங்கலாம் விஜய் இவங்கலாம் வந்து விட்டு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணப்பெட்டிய ம். எடுக்காம. அதுக்கு தான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேர்ட யூஸ் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஒண்ணு நல்லா சொல்றேன். அவங்க வின் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். ம். தெரிஞ்சிருச்சு. அதையும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எடுக்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்களா? அப்படின்னா கிடையாது. ம். ஏன்னா மாயாக்கு தேவை மணி. ம். சோ அதனால வந்து என்னோட தாட் என்னன்னா, இப்ப சப்போஸ் மாயா வந்து ரன்னர் அப் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ல இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டப்பன்னா அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல யாருக்காவது ஐடியா சப்போஸ் அவங்க ஃப்ரெண்டான பூர்ணிமா கூட ஐடியா குடுத்துருப்பாங்க. ம். ஆனா, அவங்களுக்கு என்னன்னா, நான் எடுத்துட்டு கிளம்பிடுறேங்க. எனக்கு வந்து நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. ம். நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். இதுதான் அவங்களுடைய தாட். ஓகே. அண்ட் பூர்ணிமாவுமே வந்து இப்போ யோசிக்கிறாங்க. சோ இவங்க 3 அவங்க பேர் சில நெறைய விஷயங்கள் கரெக்ட்டா காம்படிஷன்ல யோசிப்பாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ம். மாயா, பூர்ணிமா, விசித்ரா மேடம் இவங்க 3 பேர் தான். ம். இந்த சைடுல பாத்தீங்கன்னா தினேஷ தான் 10 பணத்த லேக் வச்சு 10 லேக் வச்சா நான் எடுத்துட்டு எவ்ளோ போவேன் வருது அப்படின்ற அப்படிங்கறத வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ம். அண்ட் விஷ்ணுவுமே வந்து கொஞ்சம் லைட்டா என்ன சொன்னாருன்னா, மணியா தினேஷான்னு தெரியல. சப்போஸ் விசித்ரா மேடம் எடுக்குறாங்கன்னா மணிக்கு டாக் மணிக்கு பண்ணல டிப்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இப்பயே அவங்க பிளான் கூட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. சப்போஸ் அவங்க எடுக்கிற மாரி இருந்தா நான் அவங்க அப்படியே உங்களோட மைண்ட வந்து மாத்தி மாத்தி நான் இது பேசிட்டு இருக்கேன். பண்ணிடுறேன். குயின் டக்குனு எடுத்துட்டு வந்துரு எடுத்துரு அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி மாரி. சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா மேம் அண்ட் மாயா பூர்ணிமா சிஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விசித்ரா மேம் சொல்றாங்க, "ஏன் பேசாம நீ எடுத்துட்டு போயிடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம தினேஷ காட்டுறாங்க. நிஜமா அவங்க தினேஷ சொல்லியிருப்பாங்களா? இல்ல வேற யாரும்? கண்டிப்பா மாயாவும் பூர்ணிமாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் அவங்க சொல்லியிருப்பாங்க? இல்ல அங்க விஜய் தான் நின்னுட்டு இருந்தாரு. ம். விஜய் தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு மேபி விஜய் எதுவும் ஆடல நீ எடுத்துட்டு போயிடுப்பா. இல்ல சப்போஸ் அது யாருக்கு வந்து கரெக்ட்டா தேவைப்படுதோ அவங்க ம். கைக்கு போச்சுன்னா ஓகே. ம். இல்ல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத எடுக்கலாம். 2 ஆமா கண்டிப்பா ஆப்ஷன் தான் நம்ம இதுல. விஜய விட்டுட்டோம் இல்லையா? விஜய் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா அவருக்கு விஜய் நல்லாவே தெரியுது. எடுப்பாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் வாய்ப்பு. ம். பட் பாப்போம். ஏன்னா அவர் உள்ள வந்ததுக்கான ரீசனே வந்து அவர் 2வது இன்னிங்ஸ் குடுத்ததே வந்து அவர் விளையாடுறதுக்காக தான். ம். அவர் வந்து தொடர்ந்து 100 நாள் வரைக்கும் விளையாடலையேப்பா. வரணும். 100 நாள் வரைக்கும் வரணும் ம். அப்படிங்கிறது தான். பட் அந்த கேஷ் தான் வேணும் அப்படின்னா, ம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து 5 ஃபைனலிஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ம். இந்த வீக்கெண்ட்ல 5 ஃபைனலிஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே. சோ, என்னோட தாட் என்னன்னா, நம்ப ஃபைனல்ல வருவோம் விஜய் நெனச்சாருன்னா எடுக்க மாட்டாரு. ம். ஏன்னா அவர் 2ண்ட் இன்னிங்ஸ் குடுத்து இத்தன வாரம் இருந்தாரு. ஆமா. அனன்யா வெளியில போயும் இத்தன வாரம் ம். இருந்தாருன்னா, அவருக்குள்ள ஒரு தாட் இருக்கும்ல. ஓகே நம்ம நம்ப ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கோம். ஸ்ட்ராங்கா இருக்கோமா? ம். ஓகே. ரவீனாவே வெளியில போறான்னா, ஏன்னா வெளியில ஓட்டெல்லாம் பாத்துட்டு எஸ், போயிருக்காரு. எஸ். ரவீனா அந்த ஓட்டெல்லாம். ம். சோ ரவீனாவே வெளியில போறான்னா, நிக்சனே வெளியில போறான்னா, அப்ப நம்ம வந்து இருப்போம். அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா, எடுக்க அவர் மாட்டாரு. இருப்பாரு. மேபி வோட்டிங்ஸ்ல அவர் கம்மியா இருந்தார். லீஸ்ட் இந்த வீக் ம். அவர் தான் லீஸ்ட் அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு ம். போறதுக்கு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஓகே நம்ம ஒரு ஏவி பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே வந்து அர்ச்சனாவுக்கு குதூகலம் ஆயிட்டாங்க. ஜாலி ஆயிட்டாங்க அந்த அர்ச்சனா. ஏவி எந்த ஏவியா இருந்திருக்கும்? அவங்க நினைச்சு ஆடுன ஏவி. இல்ல அவங்க நெனச்ச ஏவி வந்து அதான் இந்த வீக்ல எல்லாருமே ப்ளே பண்ணது. ஆக்சுவலி ம். பார்த்தா, சீசன் 1ல இருந்து சீசன் 5 வரைக்கும் வந்து 50த் டேவே அத போட்டுருவாரு. ம். எல்லாரும் பண்ண ஃபன்ஸ் எல்லாமே போடுவாரு. இந்த வருஷம் வந்து 75 டேஸ்ல வந்து சும்மா ஒரு கிளிப்பிங் மாரி போட்டாருன்னு நெனைக்கிறேன். ம்.
இப்ப வந்து ஆட்கள் கம்மியாகவே சோ அவங்க கேம்லாம் எப்படி இருக்கும், டிக்கெட் டு ஃபினாலே விளையாடுனது, டான்ஸ் மாரத்தான் விளையாடுனது, அந்த ஒரு ஆர்வத்தினால அவங்க கேட்டாங்க. பட் அவர் வந்து அன்றாட வேலைகளை பார்க்கிறத தான் சொன்னேன் அப்படின்னும்போது செம பல்ப் அந்த ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஏவிக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு எல்லாம் பல்ப் வாங்கிட்டாங்க. ஆமா. அது பார்க்கறதுக்கு நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஓகே. அப்படியே இப்போ வந்து செகண்ட் ப்ரோமோவும் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ப்ரோமோக்குள்ள போன உடனே ஜர்னிய வந்து நரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ம். ஒரு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, பூர்ணிமா வந்துட்டு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணி கசக்கி போடுற மாரி போட்டீங்க. ஆக்சுவலா நமக்கு தெரியும் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு வந்துட்டு அதுக்கு வந்து 0 அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தையும் விட்டுருக்காரு. என்ன நடக்க போகுது உள்ள? ஆக்சுவலா பூர்ணிமா சொல்றாங்க, "என்ன வந்து எவ்ளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு ம். கசக்கி போட்டுட்டீங்க" அப்படிங்கிற ஆமா. மாரி சொல்றாங்க. ம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே விஷ்ணு இததான் பண்ணிட்டு இருந்தாருன்றது பூர்ணிமாக்கு தெரியும். ம். அகைன் அண்ட் அகைன் ஏன் போய் விஷ்ணு கிட்ட பேசணும். ம். ஓகே. ம். அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ்க்காக அவங்க போய் பேசுறாங்க. திருப்பி ம். ஒரு விஷயம் நடக்குது. திருப்பி வராங்க. திருப்பி போறாங்க. இது பேசுறாங்க, ம். நடக்குது. பூர்ணிமா இவ்ளோ சொல்றாங்கல்ல. மாயா அந்த வீட்ல என்ன பண்ணாங்க? அதேதான் பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு தெரியல அது. அதுதான் எனக்கும் புரியல. மாயா வந்து எப்படின்னா, இவர் வந்து யூஸ் பண்ணி டைரக்ட்டா ம். தூக்கி போட்டாரு. நீ வேணாம் அப்படிங்கிற மாரி. ம். மாயா வந்து அது பாசத்தினாலயும், ஃப்ரெண்ட்ஷிப்னாலயும், கேங்குனாலயும் அத பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தரா வெளியில அனுப்புனாங்க. இப்ப ம். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கார்ட் குடுத்தவங்கள்ல வந்து பேலன்ஸ் நிக்கிறது விஷ்ணு, ஆ மணி, மாயா அண்ட் பூர்ணிமா. இவங்க 4 4 பேர் தான் பேரு. நிக்கிறாங்க. ம். சரிங்களா? சோ இப்ப விஷ்ணுவ தூக்க முடியாது. அவரு ஃபினாலே கண்டிப்பா. போயிட்டாரு. ம். இப்ப மணி, பூர்ணிமா, மாயா இவங்க 4 பேர் தான் 3 பேர் தான் இருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு மணிய தூக்க மாட்டாங்க. ம். இதுல அதிகபட்சம் வந்து ஆ மாயா கேங்ல இருந்தவங்க தான் வந்து எல்லாருமே வெளியில போயிருக்காங்க. ஆமா. அதுக்கான ரீசனும் மாயா தான். ம். அதுக்கான ரீசனும் மாயா தான். எப்படி யூஸ் பண்ணி, எப்படி தூக்கி போட்டா நம்ம பேர் வெளியில வராதுன்றது மாயா மாயாவுக்கு நல்லாவே கைவந்த வச்சு கலை. ப்ளே ம். பண்ணியிருக்காங்க. இது ஏன் வந்து பூர்ணிமாக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ம். அப்படி பார்த்தா பூர்ணிமாவுமே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ம். அவங்க கண்டிப்பா. அவங்களுடைய சிச்சுவேஷன்க்கு ஏத்த மாரி எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ம். யாருமே யாரையுமே யூஸ் பண்ணாம இந்த கேம் இந்த சீசன்ல விளையாடல. ம். சோ வந்து அதுக்கு விஷ்ணு குடுக்குற ரிப்ளை வந்து இப்ப ப்ரமோல பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் அது கொஞ்சம் சின்ன ஒரு ஃபைட்டா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங்கே ஆக்டிவிட்டில வந்து என்ன எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி விஷ்ணு சொன்னாரு ஆமா. ஆக்டிவிட்டில. ம். சோ அத பார்த்து வந்து மாயா அதையே புலம்பிட்டு ரூம் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. ம். விஷ்ணுவோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சார் குடுத்து அனுப்பிச்ச அந்த ஒரு ஃப்ரேம வச்சு ம். வீடு ஃபுல்லா உன்னையா ஏமாத்திட்டாங்க, உன்னையா ஏமாத்திட்டாங்க, உன்னையா ஏமாத்திட்டாங்கன்னு சுத்திட்டே இருந்தாங்க. அத பார்க்கும்போது ஃபன்னா இருந்தது. பட் அது ம். எபிசோட்ல வருதான்னு தெரியல. ம். 24 ஹவர்ஸ்ல வந்துச்சு. ம். இவன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ட்டானே. ம். இவன நம்ம எங்க ஏமாத்துறோம்? இவன் தானே எங்களலாம் எங்களா? ஏமாத்துறான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ம். அவராவது ஒருத்தர தான் ஏமாத்துனாரு. ம். நீங்க எத்தன பேர ஏமாத்துறீங்கன்ற மாரி தான் எனக்கு தோணுது. எத்தன பேர் ஆக்சுவலா ஏமாத்துனீங்க? எத்தன பேர் வெளில விஷ்ணுவுமே வந்து அனுப்புனீங்க? யூஸ் பண்ணியிருக்காரு தான். ம். அவருக்கு தேவைன்னும் போது யூஸ் பண்ணிட்டு, தேவையில்லன்னும் போது தூக்கி போட்டுருக்காரு. ம். ஆமா. பட் அது தூக்கி போட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா ஒரு அளவுக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அத கிளியரா வந்து அவர் அப்படிதான். அவரு இவ்ளோ வொர்ஸ்ட்டானவரு அப்படின்னு சொல்லி பூர்ணிமா மைண்ட வந்து வாஷ் பண்ணி இவ்ளோ தூரம் அவர கொண்டு தூக்கி போட வந்துட்டு வச்சது வந்து மாயா தான். ஆமா. சோ அப்படி பார்த்தா நல்லா வந்து வாஷ் பண்ணி தூக்கி போட்டது வந்து மாயா தான். ம். So எல்லாருமே அது இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்களுக்கே புரியும்னு நான் நினைக்கிறேன். வெளியில வந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே வாய்ப்பில்ல. தெரியும் பூர்ணிமாவுக்கு வந்து. உள்ள வாய்ப்பு கிடையாது. நீங்க சொன்ன மாரி வெளில வந்தா ஒரு அதுதான் வாய்ப்பு சொல்றேன். இருக்கு. வெளியில தான் சொல்றேன். ஏன்னா ம். இன்னும் ஒரு 8 நாளோ, 7 நாளோ தான் இருக்கு. சோ ஆமா. வெளியில வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் கிளியரா தெரிஞ்சிரும். யார் யூஸ் பண்ணா? யாரு யூஸ் பண்ணாங்க. சோ ம். இது லைவ்ல இப்ப போயிட்டு இருக்கு. பாப்போம். எபிசோட்ல வருதா? கண்டிப்பா ஒரு எபிசோட்ல வரும். ப்ரமோல வந்துருச்சுல. பாக்கலாம். வெயிட் பண்ணி எபிசோட்ல வந்துட்டு நாங்களும் அத பாக்குறோம். வந்துச்சா என்ன ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே உள்ள பயப்படுற ஒரே ஆள் வந்துட்டு அர்ச்சனா தான். விசித்ரா மேமே இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எல்லாம் பேசுற விதம் அப்படி பார்த்தோம்னா, இவங்க ஆங்கரா இருந்தது வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாரிலாம் ம். சொல்லியிருந்தாங்க. அதுவா இருக்குமா? இல்ல இவங்க கன்டினியூவா வந்து பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு உள்ள வந்ததுனால எப்படி உள்ள ப்ளே பண்ணணும்ன்றது நல்லாவே அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவ கரெக்ட்டா ஆடுறா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோ இது 2ல எது வந்து நிஜமாவே ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அர்ச்சனா உண்மையா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஓகே. டன். நடிக்கிறாங்க தான். ஆனா அதுவுமே ஒரு அ ஸ்டேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அத ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அண்ட் அவங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. ம். நம்பள அட்டாக் பண்ணா நம்ப வெளியில பாசிட்டிவா தெரிவோம். ம். சோ இதுதான் அவங்க வந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இருந்துச்சு. ம். அண்ட் இவங்களுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. இந்த புல்லி கேங்னு ஃபார்ம் ஆனதே வந்து அவங்கள ம். அட்டாக் பண்ணி தான் இவங்க ஆமா. ஃபார்ம் விசித்ரா ஆனாங்க. அண்ட் அது அர்ச்சனா. ம். ஃபார்ம் ஆனாங்க. சோ இந்த சைடுல பார்த்தா இவங்க அட்டாக்கே பண்ணாம இருந்திருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க அர்ச்சனா. கண்டிப்பா. அப்ப ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்திருக்கும். யார் தான் இந்த டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ம். மாரி. அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் இவங்க குடுத்த ஓவர் ரியாக்ஷன்ஸ்னால தான் இன்னைக்கு அவங்க டாப் 1ல இருக்காங்க. ஆமா. இல்ல இது புரிஞ்சதுனால தான் பூர்ணிமாவும், மாயாவும் அத நிறுத்துனாங்க. நம்ம தான் அவங்கள தூக்கி குடுக்குறோமோ அப்படிங்கிற ஆமா, மாரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆமா. ஆனா
என்னன்னா ஒரு வாரம் வந்து அவங்க பண்ண அந்த தப்பு விசித்ரா மேடம் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துற மாதிரி பேசினது, அப்புறம் வந்து அவங்களையே அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து அட்டாக் பண்ற மாதிரி பேசினது, இது எல்லாமே வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது கிளியரா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு இன்ட் ஆயி போச்சு. 2வது வந்து அந்த தப்ப உடனே திருத்திக்கிட்டு அவங்க சாரி கேட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கமல் சார் திட்டும்போதே அத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பின் பாயிண்ட் பண்ணி காட்டினாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமாவே அவங்க சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது இன்ட் வந்து அவங்க சிஸ்டர் வந்து துணி பெட்டியை தவிர எந்த பெட்டியும் நீ தூக்க கூடாதுன்னு 2வது இன்ட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு கிளியரா தெரியும் அவங்க தான் வின்னர் அப்படின்றது. அதனால அவங்க இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் ரியாக்டும் பண்றது இல்ல, எங்கேயும் போயிட்டு நான் தான்ன்றது பதிவு பண்றதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அழுகிறதும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஆமா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா கூடயுமே மிங்கிள் ஆகி ஜாலியா வந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்துமே வந்து லைவ்ல பார்த்தா ரொம்ப நேரம் டான்ஸ் போச்சு. ஆனா எபிசோட்ல ஒரே ஒரு டான்ஸ் தான் போட்டாங்க. ஸ்டார்டிங் அந்த பார்ட்டி சாங் மட்டும் தான் போட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. மணி நான் ஸ்டாப் டான்ஸ். ஒரு 15 சாங் உடனே டான்ஸ் ஆடவே இல்ல, ரொம்ப சேடா இருந்தாரு. ஆமா, மார்னிங் எழுந்த உடனே அவருக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. அண்ட் அவர் ரொம்ப மிஸ் பண்ணாரு ரவீனா. ஏன்னா டெய்லி மார்னிங் அவங்க கூட தான் ஆடுவாரு. சோ அந்த நாள் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. அண்ட் நைட்டு சரியான டான்ஸ். மணி எல்லாம் நிக்கவே இல்ல, நான் ஸ்டாப் டான்ஸ். எல்லாருமே மூச்சு வாங்கி நின்னாலும் மணி ஆடிக்கிட்டே இருந்தார் நான் ஸ்டாப்பா. ஒரு 15 சாங் போட்டாங்க. 15 சாங்கும் சூப்பரா ஆடினாரு. அதுல வந்து மெயினா அந்த ஆரியமாலா போட்டாங்க. ஐயோ அப்பா, வேற லெவல். அது போட்ட உடனே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவீனா தான் மைண்டுக்கு வந்தாங்க. ரவீனாவும் யுகேந்திரன் சாரும் மைண்டுக்கு வந்தாங்க. சோ அவங்க 2 பேரும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யுகேந்திரன் சாரும் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான். பட் இவங்க பண்ண ஒரு ஓட்னால அவர் வெளியில வந்துட்டாரு. சப்போர்ட் சிஸ்டம் அவருக்கு கொஞ்சம் அப்ப கம்மியா இருந்தது. சில நேரங்கள்ல மட்டும் மக்கள் ஓட்ட வந்து ஏத்துப்பாங்க பிக் பாஸ். சில நேரங்கள்ல மாயா மாதிரி ஆளுங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, மாயாவுக்கு இது போட்டாங்களே சாங். ஐயோ, கண்ணோட காண்பதெல்லாம். ஐயோயோ, நேத்தும் அந்த பொண்ணு அப்படிதான் ஆடுச்சு. மாயா செம்ம ஃபன்னா இருந்தது பாக்கவே. அந்த ஸ்டெப் போடுறது அதெல்லாம், அது வீடியோஸ் எல்லாம் வந்துச்சான்னு தெரியல. ஆனா லைவ்ல சூப்பரா இருந்தது பாக்க. கூட வந்து அர்ச்சனா சேர்ந்துக்கிட்டாங்க. அர்ச்சனா சேர்ந்து இந்த ஸ்டெப் போடு, இப்படி இப்படி பண்ணது. அந்த மணி கூட பாடினாங்க இல்லையா, அதெல்லாமே போட்டு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. நல்லா நேத்து ஃபன்னா தான் போச்சு. அண்ட் அந்த டின்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் மணி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. குண்டு பையா மிஸ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு. பட் நல்லா இருந்துச்சு. ஆனா ரவீனாவுமே வெளியில வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அது நல்லா என்ஜாய் பண்ணி. வந்து ரவீனாவை பத்தி பேசுனீங்க, நம்ம மெயினான ஒரு ஆளை விட்டுட்டீங்களே, நிக்சன். அவருக்கு எண்டு கார்டு போட்டீங்களா? சோ அதனால இதுக்கப்புறம் பேசி என்ன பண்றது? உள்ள இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் தீனி. வெளியில வந்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களோட ரியல் ஃபேஸ் அவங்களே பாத்துக்க வேண்டியதான். ஓகே, நிஜமாவே வந்து பிக் பாஸ் வீட்ல வந்து அவங்க ரவீனாவை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, எல்லாருமே மிஸ் பண்றாங்க ரவீனாவை. அண்ட் வந்துட்டு 5 lakhs வரல போயிருக்கிற மணி வந்து யார் எடுக்கா மணி பெட்டியை அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இதுக்கு இடையில திருந்துற மாதிரி போயிட்டு இருக்க நம்ம பூர்ணிமா, அவங்களுக்கு இந்த டைம் ஓட்டு எப்படி வருது? நேத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, நீங்க நாமினேஷன் பாத்தீங்களா? நாமினேஷன் பார்த்தேன். சரியான பல்ப் கொடுத்தாரு எல்லாருக்கும்ல. ஆக்சுவலா எல்லாருமே ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த வீக் நாமினேஷன்ல வர போறாங்க அப்படின்னு. பட் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அது பொக்கே அமிச்சாரு, சாக்லேட் பொக்கே மாதிரி அமிச்சாரு விஷ்ணுக்கு. அண்ட் விஷ்ணுவுமே வந்து கொஞ்சம் ஹாப்பி ஃபீல், எல்லாருக்கும் நல்லா பேசினாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நாமினேட் இல்ல அப்படிங்கிற மாதிரியும், ஒருத்தர் 2 பேரும் நாமினேஷன் பண்ணணும், சோ ஆக்டிவிட்டி ஏரியாக்கு வாங்க, புது விதமா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே அதை நம்பிட்டாங்க வேற. ஆமா, ஓகே நம்ம ஃபைட் பண்ணா நம்ம வந்து ஸ்டே போல இருக்கு. நாங்களே நம்பிட்டோம் என்ன நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டு. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஃபைட் பண்ணா நம்ம சேவ் ஆயிடுவோம், சோ நம்ம ஃபைனல் போயிடுவோம். ஏன்னா இந்த வீக் தான் லாஸ்ட், பிராக்டீஸோட உள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த வீக் தான் ஸ்டார்ட். சோ அதனால இந்த வீக் மட்டும் தான் நமக்கு எவிக்ஷன் இருக்க போகுது, நெக்ஸ்ட் வீக்ல இருக்காது அப்படிங்கிறது கிளியரா அவரே சொல்லிட்டாரு. அதனால இதுல சேவ் ஆயிட்டோம்னா அப்ப நம்ம ஃபினாலே போயிடுவோமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு எல்லாருக்குமே. பட் அது ஜோடி எல்லாம் கணிச்சு வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து மேல இருந்து கீழே ஒரு ஸ்க்ராலிங் அமிச்சாரு. சூப்பரா இருந்தது அது பேனர். ஐயோ, நாக் அவுட். நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அண்ட் ஓட்டிங்லயுமே வந்து நான் நினைச்சேன் அர்ச்சனாக்கு அடுத்து தினேஷ் வருவாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இல்ல, அர்ச்சனாக்கு அடுத்து மணிதான் இருக்காரு செகண்ட் பிளேஸ்ல அன்அபிஷியல்ல. அப்புறம் தினேஷ், அதுக்கப்புறம் தான் விசித்ரா மேடம், அதுக்கப்புறம் வந்து மாயா, விஜய், பூர்ணிமா, இவங்க எல்லாரும் வந்தாங்க. நம்ம டிக்கெட் டு ஃபினாலே விஷ்ணு வந்து ஒரு வழியா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினதுனால சேவ் ஆயிட்டாரு.
இந்த வீக்காவது நீ நிம்மதியா இருப்பா அப்படின்னாரு பிக் பாஸ் வந்து பாவம் லைவ்ல. அவரு ஒவ்வொரு வாரமும் புலம்பி புலம்பி மனுஷன் வந்துட்டு அழுகாத குறையா லாஸ்ட் டைம் அழுதுட்டாரு, நான் வெளியே ஆமா. போவேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டாரு. உள்ள போயிட்டு இருக்காரு. இவர் கூட யார் யார் உள்ள வரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா. இன்னைக்கும் பார்ப்போம் யார் மணிப்பெட்டி எடுக்க போறான்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எபிசோட்ல பேசலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.